இந்த பாட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாயசிச்சு நடிச்சதுக்கு அப்புறம் தான் அரசியல்ல மிகப்பெரிய திருப்பு முனை கிடைச்சது. அவர் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னா சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் கூட மற்ற கவிஞர்கள் கூட எழுதிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அடுத்த வரி எழுதினாரு பாருங்க, காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், கையும் காலும் தானே மிச்சம், காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், கையும் காலும் தானே மிச்சம். நாட்டு நிலைமை இதோட சொல்லி முடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை பக்கம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. தீர்வு சொன்னா பாருங்க, இப்போ காடு விளையட்டும் பொண்ணு நமக்கு காலம் இருக்குது பின்னேன்னா. கவலைப்படாத, இவங்க எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு நாம வந்துடலாம்டா.